ஹாய்! மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக கம்பு மாவு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். சூப்பராக புளிச்சிருந்தது நைட்டுக்கு. வடகறி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுனால, இப்போ இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு அதான் பண்ண போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே கடலைப்பருப்பு, துவரம்பருப்பும் ஊற வச்சு வச்சுருந்தேன். வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ, அதே மாதிரி தண்ணியே பில்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல்ல போட்டு நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருந்ததை அந்த கிரேவியில் போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான வடைக்கறி ரெடியாயிரும். எனக்கு இட்லியை விட தோசைக்கு தொட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். நிஜமாவே சொல்கிறேன், நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.